அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கேன். அதிகாரம் 100 பண்புடைமை. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. விளக்கம். எல்லாரிடத்தும் எளிதில் கண்டு பழகினால் பண்புடையவர் என்ற தன்மையை எளிதில் அடையலாம். எல்லாரிடத்தும் எளிதில் கண்டு பழகினால் பண்புடையவர் என்ற தன்மையை எளிதில் அடையலாம். பண்புடைமை. அதிகாரம் 100 குறள் 992. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. விளக்கம். அன்புடையராயிருத்தல், உயர்ந்த குடிப்பிறப்பு ஆகிய இரண்டும் பண்புடையார் என்னும் சொல்லப்படுவதற்கு அடிப்படையாகும். அதிகாரம் 100 பண்புடைமை. குறள் 993. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. விளக்கம். உறுப்புகளால் மக்கள் தோற்றம் பொருந்தியிருப்பது பொருத்தமாகாது. பண்பால் பொருந்தியிருப்பதே பொருத்தமாகும். அதிகாரம் 100 பண்புடைமை. குறள் 994. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. விளக்கம். நீதியையும் அறத்தையும் விரும்பி பிறருக்கு பயன்படுத்துவரது குணத்தை உலகத்தவர் கொண்டாடுவர். அதிகாரம் 100 பண்புடைமை. குறள் 995. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. நகையுள்ளும் இன்னாது மகிழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. விளக்கம். வேடிக்கையாக ஒருவரை இகழ்தலும் துன்பம் தருவதாகும். ஆகையால் உலக இயல்பறிந்த நடப்பவர் பகைவரிடமும் பண்பு கெடாது நடந்து கொள்வர். அதிகாரம் 100 பண்புடைமை. பண்புடைமை. குறள் 996. அதிகாரம் 100 பண்புடைமை. குறள் 996. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். விளக்கம். நல்ல பண்பு உடையவர்களின் ஒழுக்கத்தால் உலகம் நடைபெறுகின்றது. அவர்கள் இல்லை என்றால் உலகம் ஒழுக்கம் மண்ணில் புதைந்து மறைந்துவிடும். அதிகாரம் 100 பண்புடைமை. குறள் 997. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். விளக்கம். மக்களுடைய நல்ல குணங்கள் இல்லாதவர் அறத்தின் கூர்மை போல் கூறிய புத்தி உடையவராயினும் மரத்தை போன்றவராவார். அதிகாரம் 100 பண்புடைமை. குறள் 998.
நண்பற்றாராகி நயமிலா செய்வார்க்கும் பண்பற்றாராதல் கடை. நண்பாற்றராகி நயமிலா செய்வார்க்கும் பண்பாற்றராதல் கடை. விளக்கம்: நட்பு செய்தவராகி நன்மை அல்லாதவற்றை செய்பவர்களிடத்தும் இனியவராக நடவாமை அறிவுடையோர்க்கு குற்றமாகும். நண்பற்றாராகி நயமிலா செய்வார்க்கும் பண்பாற்றராதல் கடை. அதிகாரம் 100 பண்புடைமை. குறள் 999. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். நகல்வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். விளக்கம்: மற்றவரோடு அளவலாகி மன்றத்தில் மகிழ்கின்ற குணம் இல்லாதவர்க்கு மிகப் பெரிய உலகம் பகற்காலத்திலும் இருளில் கிடப்பது போல் தோன்றும். பண்புடைமை. அதிகாரம் 100 குறள் 1000. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமை யாழ்திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமை யாழ்திரிந்தற்று. நல்ல ஆவின்பால் அதனை வைத்திருக்கும் பாத்திரத்தின் குற்றத்தால் கெட்டது போன்றதாகும். பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் நல்ல ஆவின்பால் அதனை வைத்திருக்கும் பாத்திரத்தின் குற்றத்தால் கெட்டது போன்றதாகும்.